ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் எம்டிடிஓ பிரதர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் த கர்ஸ் ஆஃப் கிரானி சாப்டர் 2. என்னடா கிழமை வித்தியாசமாக இருக்கானுங்கன்னு பார்க்காதீங்க. இதுதான் ஒரிஜினல் ஃபஸ்ட்டு யூஸ் ஆன கிரானி சாப்டர் 1. ஸ்டோரியாக பாருங்கள், பார்த்து கிழவன் எவ்வளோ கொடூரமானவன்றதையும் இதுலேயும் தெரிஞ்சுருப்பாங்க. கிழவனே இவ்வளோ கொடூரமானவனா, கிழவி எவ்வளோ கொடூரமானவன் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த ப்ளே கேமில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேயர் இல்லைங்க, மொத்தமாக மல்டி பிளேயரே விளையாடலாம். எத்தனை பேர் வேணால் விளையாடலாம். ஸோ கணக்கே கிடையாது. இதில் என்ன பர்பஸ்னால் அதுக்கப்புறமேட்டு எத்தனை பிளேயர்ஸ் வேணால் விளையாடலாம், கணக்கே கிடையாதுங்க. எத்தனை பிளேயர்ஸ் வேணால் விளையாடலாம், 4 பிளேயர்ஸ் மேலே விளையாடலாம். ஸோ இந்த கேம் விளையாட வந்தவனுங்கெல்லாம் அள்ளு விட்டு போய் உங்கள் பசங்கள்லாம் அப்படியே ஓடிடுவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஐ திங்க் உங்கள் ஃப்ரெண்டு டக்குன்னு இந்த கேம் விளையாட ஆரம்பித்தான்னா உங்கள் ஃப்ரெண்டு அடுத்த 10 நிமிஷத்தில் ஒன்றுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த கேமு வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலரான கேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவில் இந்த கேம் பேண்டும் பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட கேம் தான் இப்போ நம்ம விளையாடுறது. இந்தியாவில் எப்படி ப்ளூ வெல் கேம் ரொம்ப பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட சேம் டு சேம். எப்பட்றா வெளியில் வழி தேடி போகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஆமாம், எப்படி இங்கேருந்து எஸ்ஸா வருது, இங்கே போய் ரொம்ப இதாக இருக்குல்ல. எங்கே ரூட்டை காணுமே. இன்னமும் மசிகிற சூழ்நிலாம் கேட்குது. எவன்டா உட்காந்து வாட வந்துடுது. ஆத்தாடி, என்ன பாம்பு மாதிரி ஊந்துட்டுருக்கு. ஒரு நிமிஷம். ஓ, தண்டவாளம் இன்னமும் இருக்குது. இந்த அவ்வளோ அந்த கேப்பில் வர முடியுமா? என்னடா இது? அதாவது இந்த கேம் நான் சொல்லிடுறேன். இந்த கேமில் கேரக்டர்ஸ் எத்தனை வேணா இருக்கும். நான் மொத்தம் 4 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். இந்த 4 கேரக்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 மேல் கேரக்டர்ஸ், 4 ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்கும். கில்லர் 2 பேர் இருப்பாங்க. நம்ம கிரானி விளாட முடியுங்களா, கிரானி சாப்டர் 1, கிரானி சாப்டர் 2. ஆனால் அதில் ஷார்ட் கன் மட்டும்தான் இருக்கும். இதில் பிஸ்டல் இருக்கும், ஷார்ட் கன் இருக்கும், 3 சாத்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டார்ச் லைட் ஒரு கோஸ்ட் விதமான டார்ச் லைட்டுங்க. நான் இந்த புக்கை ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். The generation have been failing lately. I recommended using a flashlight until the storm passes. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஜென்ரேட்டர் ஒர்க்கிங்கில் இல்லையா, டார்ச் லைட் வச்சு சமாளிச்சுக்கோன்னு இருக்காங்க. அந்த டார்ச் லைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டார்ச் லைட் எப்போ அமர்ந்து எரியுதோ அந்த டார்ச் லைட் இது ஒரு சிம்பிள் மாதிரி. அதாவது கிழமை எப்பப்போலாம் வரானோ, இப்போ ஒரு சாம்பிள் காட்டுறேன். கிழமை எப்படி இருப்பான்றது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் டையையும் காட்டிடுறேன் பாருங்கள். கிழமை என்ன அசால்ட்டாக வந்துட்டுருக்கான். நம்ம பார்த்தோன்னே அவ்வளோதான், கீழே லிஃப்ட்டில் பாதிரி அடிச்சுட்டு ஓட வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை. ஏன்னா அவன் லிஃப்ட்டு கீழே தான் வரமாட்டான். கழுத்து மேலே 2 வெட்டுவான் பார்த்துக்கோங்க. அவன் அசால்ட்டாக வர்றான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளிங்க் ஆயிடுச்சுனாலே நீங்கள் உஷாராகணும். நீங்கள் இல்லைன்னா அவ்வளோதே கதை மோகையா. அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போனோன்னா, இந்த கேமை நான் இப்போ ஃபுல்லாக விளையாட போகிறது கிடையாது. இந்த கிழமை எவ்வளோ மோசமானன்றது நான் இந்த காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ நான் பேச்சுக்கு இல்லை, டேரெக்டாக ஆக்டிவிட்டியில் இறங்கிடுறேன். நான் வந்துட்டேன். ஓகே, இறங்கினதுனால கிழமை உடச்சிட்டு போயிட்டாங்க. இதை காட்டுதான் இருங்க சிம்பிள். டே இவ்வளோ நேரத்துக்கு நிற்கிறதுனால பார்த்தீங்கன்னா கிழமை உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக தான் காட்டிகிட்ருக்கேன். கிழமை எவ்வளோ மோசமானன்றதுக்காக.
எங்கேருந்து வேணால் வெட்டுவேன் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் இப்போ நான் காட்டுறேன். நான் இங்கேருந்து போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, இப்போ பார்த்துருப்பீங்க கில்லர் எவ்வளோ மோசமான ஆளுன்ட்டு. இப்போ தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த கேமை நான் இப்போது விளையாட விரும்புகிறேன். இப்போது உங்களுக்கு சில டவுட்ஸும் இருந்திருக்கும். கில்லர் ரொம்ப மோசமானவன். கிட்டத்தட்ட கிராண்ட்பாவோட நார்மல் கிராணி எப்படி விளையாடுவோமோ அதேமாரி தான். அதாவது இந்த கிழவனுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த கிராண்ட்பாக்கு வந்து எப்படி வந்து கண்ணு தெரியாதோ அதே மாதிரி இவனுக்கு வந்து ஒரு கண்ணு போயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பெரும்பாலும் சர்வை பண்ணுறதுக்கான இந்த கேமில் ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த கேமை அன்டைமில் யாரும் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த கேம் விளாண்டவங்கள பாதி பசங்களுக்கு மேலே டெட்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த கேம் ட்ரை பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதுக்காகவே தனியாக ஸ்பெஷலாக மல்டிப்ளேயர் மோடுன்னு சொல்லிட்டு இந்த வந்திருக்க நியூ வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து அதுக்கப்புறம் விளையாடுங்க. இந்த மாதிரி லைட்டு பிளிங்க் ஆச்சுனாலே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இந்த கிரியேட்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ஸோ see you soon. டாட்டா, பை பை.